இந்த மந்திரி நல்ல மனுஷன், பொன்மாணிக்கல் பைத்தியக்காரன், அவரை போட்டு பாடாப்படுத்துறான், அதுக்கு தண்டனை லைஃப் சென்டென்ஸ். இங்கே கொடுக்கறதில்ல, கோர்ட்டில் மேலே கொடுப்பாரு கொஞ்ச நாளைக்கு. எதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா சார், அருமையான வார்த்தை, நல்லா பண்ணுங்க சார். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவர் சாரிம்மா தெரியாம பட்டுருச்சு. இவங்களை கும்பாபிஷேகம் 2 கோயில் சொல்லும் போது இவர் பார்ப்பார் ஒன்று, ஆஹா என்ன அநியாயம், இந்த மந்திரி நல்ல மனுஷன், பொன்மாணிக்கல் பைத்தியக்காரன், அவரை போட்டு பாடாப்படுத்துறான், என்ன படிச்சிருக்காரு இவர், என்ன பண்ணுறாரு இந்த பொன்மாணிக்கவேல், 20 கோடி 100 கோடிக்கு கோயில் கட்டுறாரு, முருகனுக்கு கோயில் கட்டுறாரு. நல்லா புரிஞ்சுடுங்க, இவங்கெல்லாம் கட்சியில் இருந்து அரசியல்வாதிகள் வந்து பதவிக்கு போகும்போது அவங்களுக்கு பேர் ஆட்சியாளர்கள் பாக, அதான் மந்திரிமார்கள். அவங்க ஒரு 100 கோடி போடுறாங்களா, அது 20 கோடி குளோஸ்ன்னு அர்த்தம், 20 கோடி கண்டம்டுன்னு அர்த்தம். அதை அப்படியே எடுத்துருவாங்க. அது திருடுறது கிடையாது, கையாடல் பண்ணுறது, நம்பிக்கை மோசடி, அதுக்கு தண்டனை லைஃப் சென்டென்ஸ். இங்கே கொடுக்கறதில்ல, கோர்ட்டில் மேலே கொடுப்பாரு கொஞ்ச நாளைக்கு. இவங்கெல்லாம் போவாங்க எல்லாரும். அவங்க வந்து 20 எடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்தது புற்றுநோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புற்றுநோய் மாதிரியே கேன்சர் மாதிரியே கரப்ஷன் வேலை பார்க்கும். அதை அதிகாரிகள் சாப்பிடுவான், யார் அறநிலையத்துறை, அது மெதுவாக சாப்பிடுவான். அதை முடிச்சுக்கிட்டு இவன் வருவான், யார் அதை முடிச்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உள்ளே வந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு 20%. அப்போ 60% 20% தான் போகும். இதில் ப்ராஃபிட் இருக்கிறதுனால இவங்க அதை உருண்டியை உரட்டி விட்டோன்னா இவங்களை ஆஹா அப்படின்றாங்க. நான் சொல்கிறது இந்த கோயிலை சொல்கிறேன், எண்ணெய் இல்லை, இதை பார்க்கல, யோக்கியம் இல்லை. மோளம் அங்கே மங்களவாத்தியம் இயக்கலை. அதோட சொத்து வந்து ஈசான மங்கலத்தில் ஒரு ரிட்டையர்ட் தாசில்தார் சொல்கிறார், 19,000 ஏக்கர்ஸ்ன்றாங்க. கூட இருக்கலாம் சார், தெரியாமல் சொல்கிறேன்றார். இது போக திருச்செந்தூரில் 1000க்கு மேலே ஒரு ஏக்கரா அதில் உள்ள ஒரு அது தேவதானமாக கொடுத்ததே சொல்கிறாங்க. மொத்தத்தில் பிராமணர்களுக்காக கொடுத்தது அது, இது தேவதானத்துக்கு கொடுத்தது. இதெல்லாம் போக சார், நான் ஒன்று 325ன்னு ஒரு கல்வெட்டு சொன்னேன் இல்லையா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை கொண்டு போய் சார், இது எனக்காக இல்லை, நீங்கள் போகும்போது திருப்பி சொல்கிறேன், என்னுடைய மூஞ்சியில் இப்படி இது போட்டு விட்ருங்க. போடுவீங்களா இல்லைங்க? அவருக்காக வார்த்தையை மட்டும் கொண்டு போனால் போகிற பப்ளிசிட்டி விளக்கமாக சிட்டிக்கு எனக்கு கிடையவே கிடையாது.